சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் நடைபெறும் உலக பொருளாதார மன்றத்தின் 56வது வருடாந்த கூட்டத்துடன் இணைந்து நடைபெற்ற உலக பெண்கள் டாவோஸ் நிகழ்ச்சி நிரல் விவாதத்தில் கலந்து கொண்டிருந்த போதே பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இதனை தெரிவித்தார். மாற்றமடையும் உலகத்துக்கு பெண்களை தலைமைத்துவம் எனும் தொனிப்பொருளில் இந்த விவாதம் நடைபெற்றது. Decades of conflict, structural inequality. அரசியல் கண்ணோட்டத்தில் முடிவெடுப்பதிலிருந்து பெண்கள் விலக்கப்படுவது தற்செயலான விடயம் என எடுத்துக்கொள்ள முடியாது. அது பாலினம் சார்ந்த பிரச்சினையாகும். தலைமைத்துவம் வழங்கும் பெண்களுக்கு பல்வேறு தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. விசேடமாக அரசியலை எடுத்துக்கொண்டால் பெண்களை துன்புறுத்துதல், நட்பெயருக்கு களங்கம் விளைவித்தல் போன்றே பெண்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவதை நாம் அறிவோம். இவ்வாறான காரணங்களால் தலைமைத்துவம் வழங்கும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதை பெண்கள் தவிர்த்துக் கொள்கின்றனர். இந்த சமத்துவமின்மைக்கான தீர்வை பெண்களின் பிரதிநிதித்துவ உறுதி செய்வதன் மூலமே உறுதி செய்ய முடியும். Cannot be realized without addressing systemic inequalities in representation and voice. கிராம மட்டத்தில் பெண்களை ஒன்றிணைத்தல் மற்றும் அனைத்து தரப்பினருடனும் இணைந்து செயல்படுவது தொடர்பிலும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இதன்போது தெளிவுபடுத்தினார். Yes, I think two things. ஆம், நாம் இன்று இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அதே நேரம் எனது சமகாலத்தவர்களும் பாராளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். ஏனெனில் கிராம மட்டத்தில் நாம் மக்களுடன் இணைந்து மிகவும் ஒத்துழைப்புடன் பணியாற்றினோம். இந்த காலகட்டத்தில் கிராம மட்டத்தில் பணிபுரிவதன் முக்கியத்துவத்தை பலரும் புறக்கணிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனினும் மக்களுடன் ஒன்றுபடுதல், உறவுகளை உருவாக்குதல் மற்றும் மக்களுடன் இணைந்து ஒரே பாதையில் பயணிப்பது மிகவும் முக்கியம். நாம் அதற்காக மிகவும் கடினமாக உழைத்தோம். அதனாலேயே இன்று நாம் இங்கு இருக்கின்றோம். அதனாலேயே எமது குரலை உயர்த்த முடிந்துள்ளது. எம்முடன் உடன்படாத தரப்பினருடன் எவ்வாறு இணைந்து பணியாற்றுவதை என்றே நீங்கள் வினவுகின்றீர்கள். தலைமைத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாத எமது எதிர்க்கட்சியுடனும் எமது கட்சியில் இருப்பவர்களிடமும் எவ்வாறு இணைந்து பணியாற்றுவது என வினவுகின்றீர்கள். இங்கு பொறுமை மிகவும் முக்கியம். சிறிய அடிகளையும் நோக்கி எடுத்து வைப்பது மிகவும் முக்கியம். அனைவரது கருத்துக்களையும் செவிமடுப்பது மிகவும் முக்கியம். அனைவரின் உழைப்புக்கும் கௌரவம் அளிக்க வேண்டும். இத்தகைய அடிப்படை சமூக மாற்றங்கள் ஏற்படுவதற்கு முயற்சி அத்தியாவசியமானது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் சொந்த கருத்தை ஏனையோருக்கு திணிக்கக்கூடாது. மக்களுடன் இணைந்து பணியாற்றுவது மிகவும் முக்கியம். அவை கலாச்சாரம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் சார்ந்தவை. இவை அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. அதற்கு அதிக காலம் செல்லும். எனவே நீங்கள் உங்களின் முயற்சியில் முழு வீச்சுடன் செயற்பட வேண்டும். மற்றும் ஒரு முக்கியமான விடயம், நீங்கள் இந்த பயணத்தின் ஒரு பகுதி மாத்திரமே. உங்களுக்கு பின்னால் உங்களது பணியை முன்னெடுத்து செல்வதற்கும் ஒருவர் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். Take over and carry on because this is a journey. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய சுவிட்சர்லாந்தில் ஐரோப்பிய ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டம் மற்றும் உலகளாவிய தனியார் துறையின் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் தொடர்ச்சியான இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். அவசர நிலை மற்றும் நெருக்கடி முகாமைத்துவம் தொடர்பான ஐரோப்பிய ஆணையாளர் ஹஜா லக்பீப்பை சந்தித்த பிரதமர் டிக்வா புயலை தொடர்ந்து வழங்கப்பட்ட ஆதரவிற்காக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அதன் உறுப்பு நாடுகளுக்கு நன்றி தெரிவித்தார். இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் மறுசீரமைப்பு செயல்முறைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தொடர்ச்சியான ஆதரவை எதிர்பார்ப்பதாக பிரதமர் இதன்போது கூறியுள்ளார். பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் அலெக்சாண்ட்ரோ டிக்ரோவை பிரதமர் சந்தித்தார். இலங்கைக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையிலான நீண்டகால உறவை பாராட்டிய பிரதமர் பேரழிவின் போது ஐக்கிய நாடுகள் சபை அளித்த ஆதரவிற்கும் நன்றி தெரிவித்தார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் பாராளுமன்ற தேர்தலில் பெறப்பட்ட ஆணையை நியாயப்படுத்தும் பொது நம்பிக்கை மற்றும் நல்லாட்சியின் அடிப்படையில் ஒரு தேசத்தை உருவாக்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக பிரதமர் இதன்போது கூறியுள்ளார். உலகின் முன்னணி விநியோக நிறுவனங்களில் ஒன்றான மாஸ்க் நிறுவனத்தின் பிரதான முதலீட்டாளரான மலர் ஹோல்டிங் நிறுவனத்தின் தலைவர் ராபர்ட் எம் உக்லாவுடன் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்காக தனியார் துறையுடன் தொடர்பு படுவது குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.